சால்வேஷன் டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். உமக்கே ஆராதனை என்ற அருமையான நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து தேவனை பாடி துதித்து அவரை ஆராதித்து வருகிற பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் இணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். உயர்த்துவதற்காக நம்மை இந்த நாளில் அழைத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அவரே எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் கனத்துக்கும் உரிய தேவனாக இருக்கின்றார். இந்த நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாம் தேவனை ஒரே நாவினால், ஒரே இருதயத்தினால், ஒரே சிந்தையிலே துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். தேவன் அன்பானவராகவே இருக்கிறார். அவர் ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். தெரிந்த பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை கரங்களை தட்டி எங்களுடன் சேர்ந்து பாடி ஆராதிப்பீர்களா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. சேர்ந்து பாடலாமா? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை ஆமென் மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய தெய்வ மார்க்கமான தெய்வம், மனிதனாக பூவில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய தெய்வம் நல்கிடும் நல் தெய்வம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய தெய்வ மார்க்கமான தெய்வம், மனிதனாக பூவில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய தெய்வம் நல்கிடும் நல் தெய்வம். யெகோவா ராஜாதி ராஜனே உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. யெகோவா ராஜாதி ராஜனே உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. செங்கடலில் நீ அண்டு பாதை பிளந்தி, பாலையில் மக்களுக்கு மன்னா பொழிந்தி, கடும் வெயிலில் மேக நிழலானி, இருளில் தீப ஜோதியாம் சீனாய் மாமலை மேலேறி, நீதி
பிரமாணங்கள் பகிர்ந்து தந்தீர். செங்கடலில் நீ அண்ட பாதை பிளந்தீ, பாலையில் மக்களுக்கு மண்ணா பொழிந்தீ, கடும் வெயிலில் மேகடிடலானி, இருளில் தீப ஜோதியா, சீனாய் மாமலை மேலே நீ நீதி பிரமாணங்கள் பகிர்ந்து தந்தீ. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, நம் பூமியில் நிறைவேற வேண்டுமே. யெகோவா யெகோவா ராஜாதிராஜனே, ராஜ்யம் வருகவே, திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அவதரித்தீ, மனுக்குல மீட்புக்காய் ஜீவன் கொடுத்தீ, இதை மட்டும் காக்க வசனம் தந்தீ, இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். சொல்லி பாடலாமா? மனிதனாய் பூவில் அவதரித்தீ, மனுக்குல மீட்புக்காய் ஜீவன் கொடுத்தீ, இறுதி மட்டும் காக்க வசனம் தந்தீ, இவ்வுலகத்தின் ஜீவனா சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். யெகோவா ராஜாதிராஜனே, ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் வேண்டுமே. யெகோவா ராஜாதிராஜனே, ராஜ்யம் வருகவே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தெய்வம், சத்திய ஜீவனாக்கமான தெய்வம், மனிதனாக பூவில் பிறந்த ஸ்நேக தெய்வம், சத்திய ஜீவன் நல்கிடும் நம் தெய்வம். இஸ்ரவேலின் நாதனாக, இஸ்ரவேலின் நாதனாக வா ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மனிதனாக பூவில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு ஜெயபலமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? ஒருவேளை சிலருக்கு மனுஷ பலத்தை நம்பி இருக்கலாம். சிலர் தங்களுடைய சொந்த பலத்தையோ ஞானத்தையோ நம்பி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறது, மனுஷ பலன் அல்லது மனித ஞானம் இவைகளை காட்டிலும் மேலானது கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். அது மேலானதாக இருக்கிறது. ஏன் சொன்னால், தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கின்றாராம். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணாக பக்க பலனாக இருக்கிற தெய்வம். சில நேரங்களிலே சில காரியங்களை நம் பலத்தினாலோ ஞானத்தினாலோ சாதிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம் நம்மளிடத்துல இருக்கும் பொழுது சாதிக்க முடியாததை தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் சாதிக்க அது வழி செய்கிறதாக இருக்கிறது. அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பனே, இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைப்பீர்களா? அவர்தான் முதல், அவர்தான் நமக்கு முடிவாக இருக்கின்றார். ஒரு பாடல், என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சிந்தித்திருந்தால், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் அவர் இயேசுவாக இருக்கின்றார்.
அவரை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பதறாதபடி தேவ நாமத்தை உயர்த்தி பாடி இந்த நாள்ல கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன் ஆயுள் வரை, உம்மை உத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆயுள் வரை, உம்மை என் நம்பிக்கையின் காரணர், என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முதலும் நீரே, முடிவு நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. செய்து பாடுங்க. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து என்னை கரை சேர்ப்பவரும் நீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆயுள் வரை, உம்மை தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆயுள் வரை, உம்மை சோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, ஆமாப்பா பாடிடுவேன். என் நம்பிக்கையின் காரணர், என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆயுள் வரை, உம்மை சோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை, உம்மை ஒரு சுமை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை, உம்மை சும்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆயுள் வரை, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில்
நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தாய். வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வரியந்தம் நம்மை நடத்தி அனாதி தேவன் அநாதி தேவன் அடைக்கலமே. அவன் நித்தியப்பு எங்களும் அநாதி தேவன் அநாதி அவன் நித்தியப்பு எங்களும் துதித்து பாடிட துதித்து பாடிட பாத்திரமே. கரங்கள் தட்டி பாடலாமா? இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட துதித்து ஆமே. துங்கவன் இயேசுவின் துங்கவன் இயேசுவின் துதிகளின் மத்தியில் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. நன்றியால் உள்ளமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென் ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளம் பொங்கி அவரை துதி சாற்றி அவரை இந்த நாளை துதித்து மகிமை கடுத்த என் தேவன் நல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம் உள்ளம் முழுவதும் ஆத்துமா சரீரம் எல்லாம் தேவனை போற்றுகிறதாக இருக்க வேண்டும். ஒரு நன்றி உள்ள இதயம் நமக்கு வேண்டும். நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பின் பாத்திரங்களின் கையில் ஏந்து உமக்கு முன்பாக ஆலயத்துக்கு முன்பாக வருவேன் என்று சொன்னோம். இன்னைக்கு நாம் நம்மளுடைய இருதயத்தில் துதி வாய்கள ஸ்தோத்திரத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கின்றார். அவர் எபினேசராக இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்ற தெய்வம். மறவாதபடி நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எபினேசராக இருக்கின்றார். அவர் இந்த நாளை நம்மை தாங்குகின்ற தெய்வமாக இருக்கின்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி சொல்லமா? எபினேசரே உமக்கு நன்றி என்று சொல்லுமா? இதுவரை நடத்தினீரே, இதுவரை தாங்கினீரே, இதுவரை எங்களை போஷித்தீரே, இதுவரை எங்களோடு இருந்தீரே என்று சொல்லி ஒருவடி நம்ம பாட போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, நான் மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி நம்ம தேவனை நோக்கி பாடலாமா? எபினேசர் இதுவரை உதவின தேவன், அவர் இனியும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள அந்த தெய்வமாக இருக்கிறார். ஒரு ஜெப சிந்தையோடு நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். என் தேவன் நல்லவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதத்தினீரே. என்னை நினைத்து நடத்தினார், இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை நடத்தினீரே.
எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு முறை சொல்லுமா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை வச்சு சொல்லி பழகுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தா நமக்கு நேரமே போதாது. அவ்வளவு நன்மைகளை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். அவருடைய நாமம் தேனிலும் அதிமதுரமான நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவே இல்லை, தாழ்ச்சி அடையவே இல்லை. ஏனென்றால் அவர் யாரை கரை பிடிச்சாரோ அவர்கள் ஒரு நாளும் அவங்க கரத்தை அவர் விட்டதே இல்லை. அவர் கரத்தை பிடித்து வழி நடத்துகிற அன்பு அப்பா. என்னை இந்த நாள் வரைக்கும் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி கலங்க தேவையில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னதின் அர்த்தம், நீ துதிக்கும் பொழுது நம்ம இருக்கிற இடம் ஒரு எருசலேமாக, தேவனின் ஆலயமாக வருகிறது. அந்த ஆலயத்தில் நம்ம வரும் பொழுது அவர் இனிமையானவராக நமக்கு இருக்கிறார். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் அது திவ்ய மதுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மதுரமான நாமத்திற்கு ஈடு இணையே இல்லை. நல்ல பாடல், பழைய பாடல்ல இருக்கு, எல்லாவற்றையும் எனக்காக அருமையாய் படைத்திருக்கிற தேவன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசுனுடைய நாமத்தை மட்டுமே பிடித்துக் கொள்ளுங்கள், இயேசுனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், சத்திய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியத்தை பாடலை பாடவா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே கஷ்டத்தை உத்தரித்தே. அவர் கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. பாவ கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஒருமையா சொல்லாமா? தேனினிமையிலும் திவ்ய மதுரமாமே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே
நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மையே நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். என் அப்பாவை பார்த்து இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர், வல்லவர் நல்லவர், போதுமானவர், கையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர், போதுமானவர், கையும் உண்மையுள்ளவர். நன்றி துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நன்றியா துதிப்பாடு, நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், ஆவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் எஸ் அவரை காண்பிப்போம், ஆவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். புரிதாயே இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. புரிதாயே இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தாசரே தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக. எல்லாம் சேர்ந்து பாடி துதிக்கலாம். தான் சின்ன பிள்ளைங்க இருந்தா நீங்களும் தேவனை துதிங்க. இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing and dancing and Jesus made me whole. No folks can understand me, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling. Day one more time. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing and dancing since Jesus made me whole. No folks can understand me, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. Oh, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியு. என்னுள்ளம் என்னுள்ளம் தேவன் கரங்களை தட்டி பாடாமா. இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவே. எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறா இயேசு ஜீவிக்கிறா. என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறா. துன்பத்தில் எந்தன் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறா.
துன்பத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் எந்தன் துணை அவரே என்னில் ஜீவிக்கிறார். ஆமென். நம்மோடு ஜீவிக்கிற தெய்வம் அவர் போதுமானவராக இருக்கின்றார்ல, அவர் நல்லவராக இருக்கின்றார். நம் தேவன் வசிப்பதற்கு மாட மாளிகையை அவர் தேடல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் என் கர்த்தரோ அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். இருதயம் தேவனுக்கு வாசம் செய்கிற ஸ்தலமாக இருந்தால் அது தேவன் நம்மோடு இடைபடுகிற ஸ்தலமாய், நம்மோடு வாசம் செய்கிற ஸ்தலமாய் அது மாறும் பொழுது, நாமும் அவரோடு வாசம் செய்களாய் மாறும் பொழுது சமாதானம், சந்தோஷத்தை நிறைவாய் தருகிற தேவனாக இருக்கின்றார். அவரே போதுமானவராக இருக்கின்றார். இயேசுவினிடத்துல வருபவர்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. இயேசுவினிடத்துல வருவர்களுக்கு வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு. அவரிடத்துல வருவர்களுக்கு தோல்வி இல்லை, ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உன் முழு விசுவாசம் இயேசுவோட இருக்க வேண்டும், இயேசு மேலே இருக்க வேண்டும். அவர் நாமம் சொல்ல சொல்ல எல்லாமே மாறும். இன்னைக்கு முழுவதும் நீங்க தேவனை துதித்திருக்கிறீர்கள். ஒரு வார்த்தை இயேசு சொன்னா எல்லாமே மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகி 10 பேர் இயேசுவினிடத்துல வந்தாங்களாம். அவர்கள் போகும் வழியிலே சுகமாய் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒருவர் மட்டும்தான் திரும்பி வந்து ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு போங்களானா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்க எப்பொழுதும் துதி நன்றிகளை செலுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இனிமேல் நடக்கிறதை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என் தேவன் அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். மனித குலம் மீட்படைய இயேசு தவிர வேற நாமம் இல்லை. அதனால்தான் சிலுவை மரணத்தை ஏற்றென்றார். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அது இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசுவின் வருகை. அது என்ன நீ சொல்லாமா? இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாமே நடக்க விசுவாசிக்கிறாயா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதான். ஏசப்பா இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாமே மாறும் என்று சொல்லி அவரை பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா 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 சொல்லுங்க. இயேசு என் நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் ஏசையா 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 ஏசையா. மீட்படைய வேறொரு நாமம் இல்ல, மனிதன் மீட்படைய வேறொரு நாமம் இல்ல. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும், வானத்தின் கீழெங்கும் பூமியின் கைகளை தட்டி ஏசையா 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 ஏசையா
இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல, சொல்லி பாரு, சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சத்தமாய் கூப்பிட்டார்கள், குஷ்டரோகி 10 பேர் சத்தமாய் கூப்பிட்டார்கள். போகும் வழியிலே சுகமாய் சென்றார்கள். துருவன் திரும்பி வந்து தேங்க்யூ தேங்க்யூ சொன்னா. ஏசையா 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 ஏசையா. இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம். இயேசு நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா 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 ஏசையா. பொறுமையா சொல்லுமா. ஏசையா 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 எங்கள் ஏசையா. ஓ ஏசையா 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 ஏசையா. ஆமென். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களோட சூழ்நிலை எதிராக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த நாள்ல முழங்கால் படிடணும். ஒருவேளை வேத புஸ்தகம் உங்கள் கரங்களில் இருந்தால் வேத புஸ்தகத்தை கரங்களில் எடுத்து வைத்துக் கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, தேவனே நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. அதுல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில 2021ஆம் ஆண்டு கொரோனாவினால் நான் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 11 நாள் நான் GH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை. எனக்கு யாருடைய உதவியும் இல்லை. நான் மரித்து போகிறதான சூழ்நிலை. உலகெங்கும் மரண பயம், மரண ஓலங்கள் என்னை சுற்றி இப்படிதான் அநேக காரியங்கள் இருந்தது. என் வாழ்க்கையில நான் உயிரோடு வருவேனா என்று யோசித்த தருணங்கள் உண்டு. ஆனால் என் கர்த்தர் என் மேல் நினைவா இருந்தாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அது முடிவல்ல. உங்கள் வாழ்க்கை நீங்கள் இயேசுக்கென்று நீங்கள் படைக்கும் பொழுது உங்கள் முடிவை அவர் ஆரம்பமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். என் மரண தருவாயில் நான் மரித்து கொண்டிருக்கிற நிலைமையில என் கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே என் மேல் வைத்த திட்டங்கள் நோக்கங்கள் முடிந்து விட்டதா? என்னை அழைத்த தேவன் நீர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து விட்டீரா அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை குறித்து வைத்ததான நோக்கங்கள், எனக்காக வைத்திருக்க எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி விட்டீர் என்றால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். என் ஜீவனை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இயேசுவினிடத்தில் சொன்னேன். ஒருவேளை இல்ல, என் மேல் வைத்த திட்டங்கள் நோக்கங்கள் இன்னும் நிறைவேற நிறைய இருக்கிறது, என்னை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை நீங்கள் வைத்திருந்தீங்களா? என் ஜீவனை எனக்கு திரும்ப கொடுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்ட பொழுது கிருபையாய் இரக்கமாய் கர்த்தர் அந்த ஜீவனை எனக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்தாருங்க. அப்ப சொன்ன என் வார்த்தை, தேவன் என்னோடு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, தேவரீ என்னோடு கூட இருக்கிற என்ற வார்த்தை, மரண இருளன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தையை கொடுத்து
என்னை தேற்றி என் ஜீவனை மறுபடியும் எனக்கு கொடுத்து இன்றைக்கு உங்கள் முன்னாடி என்னை ஜீவனாய் வைத்திருக்கிறார். என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒரே ஒரு நோக்கம்தான், என்ன என்றால் இன்னைக்கும் இயேசு என் மேல் அன்பா இருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களை கர்த்தர் இதுவரை நடத்தினதை காட்டில் இனியும் நல்லா நடத்துவாருங்க. ஒரே ஒரு காரியம், அவரிடத்துல ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய. சில நேரத்தை மனுஷங்கிட்ட நம்ம நம்புகிறவங்க கிட்ட ஒப்பு கொடுத்து ஒண்ணுமே நடக்காம போயிடுது. ஆனா இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்விதத்துல இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, ஏசையா என் வாழ்க்கையை மாத்துங்க என்று சொல்லி கேளுங்க. இந்த ஆராதனை வேலையில உமக்கே இந்த ஆராதனை என்ற இந்த ஆராதனை வேலையில கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ இயேசுவுக்கு தேவை. அவரிடத்த வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? உனக்காக இதனால நான் செபிக்க இருக்கின்றேன். தேவன் உன்னோடு இடைப்படுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன் முடிவை நான் ஆரம்பமாய் மாற்றுவேன். உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, என் லைஃப் என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். உன் வாழ்க்கை இயேசுக்கு என்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. சொல்லி பாடு. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. எஜமானனே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ உமக்கே ஆராதனை. தகப்பனே, எங்கள் எஜமானனே, இந்த நாள்ல கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக, இதனால கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுகளிலே, அவர்கள் இல்லங்களிலே, அவர்களுடைய ஆலயத்துல, வேலை ஸ்தலத்துல, வாழ்க்கையில நீர் இன்றும் வாசம் செய்ய விரும்புகிறதுக்காக தேவனே, தேவன் எங்களுக்காக நாள உலகத்தை வெற்றி சிறந்ததுக்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றும் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் வாழ்க்கையில நான் அநேக தோல்விகளை சந்திச்சிட்டேன், அநேக அவமானத்தை சந்திச்சிட்டேன், என் வாழ்க்கையில நிறைய துக்கங்களை சந்திச்சிட்டேன், நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்டேன். இனிமேல் எனக்கு போராட பலன் இல்லை, இனிமேல் இதை தாண்டி செல்ல எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீர் அவர்களுக்கு பலனாய் இருக்கிறீர்கள், நீர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறீர், நீர் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர். அவரே என் பலன், அவரே என் கேடகம், அவரே என் கோட்டை என்று சொன்னது போல இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு நீங்க துருகமாயிருங்கப்பா. உம்மை நம்புகின்றவர்களுக்கு நீங்க அரணாய் இருங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கை பாதையிலே தேவன் வெற்றியை தருவீராக. இயேசுவே, பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்னைக்கு இப்பொழுது முழங்கால் படியிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், இதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் நீ அற்புதத்தை செய்வீராக.
குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை கொடுத்து, வேலை கொடுத்து, வருமானத்தை குறித்து, உன்னுடைய ப்ரமோஷனை குறித்து ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கலங்காதே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்துல உண்மையாய், நம்மிடத்துல உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மை செய்கிற தெய்வம். அப்படியாய் தேவன் இந்த நாள் ஆசீர்வதிங்க. இன்றைய நாள் இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. இந்த சால்வேஷன் டிவி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உண்மையான ரட்சிப்பை பெற்று வாழ்க்கையில அவர்கள் அதிசயங்களை காண, இயேசுக்காக வாழ, இயேசுவினிடத்தில் அன்பு உள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் மகிமை படுவீராக. உம்மிடத்துல எங்கள் இதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் துதி, உமக்கே எங்கள் கணம், உமக்கே எங்கள் எல்லாம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் முன் செல்லுங்கள், தொடர்ந்து ஆராதிங்கள், வெற்றியை காண்பீர்கள்.